ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் சத்தான சுவையான முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள். முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குன்னா இதை இட்லி பொடியாக மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. தினமுமே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்க்கு நல்ல இதமாகவும் இருக்கும், உடலுக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்கும். அந்த அளவுக்கு சுவையான முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை ஒரு 2 முறை தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் சேர்த்துட்டு ஃபேன் காற்றுல உலர்த்திட்டு எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையில் தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அந்த கீரையை வதக்கும் போது அந்த கீரை ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும், ஈஸியாக வதங்கி வராது. கொஞ்சம் இந்த ஈரத்தன்மையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும், சட்டுன்னு நிறமும் மாறிடும். அதனால் அதில் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காம இந்த கப்பால் முருங்கைக்கீரையை நல்லா அழுத்தி எடுத்துருக்கேன். 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது, அதே சமயத்தில் வதங்கி வராமலும் இருந்துடக்கூடாது. இப்போ கையால் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நொறுங்கி வரணும். இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததான் எந்த கப்பால் முருங்கைக்கீரை அளந்தனோ அதே கப்பால் 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எதுலேயுமே நான் எண்ணெய் சேர்க்கல. கடைசியாக சொல்கிறேன், ஒரு இடத்துல மட்டும் எண்ணெய் சேர்க்கணும். மிதமான தீயில் வச்சுட்டு அந்த கடலைப்பருப்பு நல்லா வாசனை வர அளவுக்கு, சிவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக அதே கப்பாலே 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இடுப்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா கருப்பு உளுந்து பயன்படுத்துங்க இந்த இடத்துல. இப்போ இதையும் மிதமான தீயில் வச்சுட்டு வறுக்கலாம். இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்த பிறகு இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே பேன்லே 1/4 கப் கொத்தமல்லி விதை, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை லைட்டாக நிறம் மாதிரி வந்த பிறகு இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததான் அதே பேன்லே ஒரு சொட்டுலேருந்து 2 சொட்டு போல் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குங்க, நிறைய சேர்க்காதீங்க. காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம், ஆனால் காம்புகளோடு சேருங்க. அப்போ தான் விதை வெளிப்படாமல் கருகி போகாமல் இருக்கும். ஒரு 20 வரமிளகாய் போல் சேர்த்துட்டு லைட்டாக உப்பி வந்த பிறகு நம்ம மாற்றிடலாம். அடுத்ததான் அதுலேயே மறுபடியும் ஒரு சொட்டு போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 7-8 பல்லு பூண்டியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு, கொஞ்சம் நிறம் மாறி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பூண்டு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தவிர்த்திடலாம். கம்பல்சரி சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா ஆற வச்சிடலாம். ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் மிளகாயை காம்பில் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை மட்டும் நல்லா ஒரு முறை அரைச்சிக்கலாம். அப்போ தான் இட்லி பொடியினுடைய நிறம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், காரமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், மிளகாய் அரைப்பட்டுடுச்சு. மிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஆனால் பூண்டு, முருங்கைக்கீரை மட்டும் இப்போ சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸான பவுடராக அரைச்சிங்கன்னா எப்பயுமே இட்லி பொடி நல்லா இருக்காது. லைட்டாக ஒரு சின்ன ரவை பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு பூண்டு, முருங்கைக்கீரை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஓட விட வேண்டாம். இப்போ பாருங்கள், நல்ல மணக்க சுவையான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது செய்யும் போது வீடே நல்ல ஒரு வாசனை வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் இட்லி பொடினாலே ஒரு 2 மாதம் வச்சு சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் எப்பயுமே. ஏன்னா அப்போ தான் அதனுடைய காரத்தன்மை போகாமல் நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இதை நான் இன்றைக்கி ஒரு மினி இட்லி கூட ஒரு பொடி இட்லியாக எப்படி செய்யறது அப்படின்றது நான் காமிக்கிறேன். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள். அடுத்ததாக நான் மினி இட்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை இட்லி பொடி அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட ஒரு துளி உப்பு கூட நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்ல மணக்க சுவையான முருங்கைக்கீரை பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஆரோக்கியமானது கூட. பசங்களுக்கு இது நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செய்து கொடுக்கலாம். வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.